அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? முழங்கால் இப்போ போடல, ஜெபம் இப்போ பண்ணல, முழங்கால் போட்டு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லுங்க, இனிமே நீங்க மறுபடியும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில ஜெபம் பண்ணுங்க, சோதனையின் மத்தியில ஜெபம் பண்ணுங்க, போராட்டத்தின் மத்தியில ஜெபம் பண்ணுங்க, வியாதியின் மத்தியில ஜெபம் பண்ணுங்க. அவரோடு பேசுவதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அவரோடு பேச பேசதான் வல்லமை புறப்பட்டு வரும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டவர்களை சிட்சித்தாலும், சோதனையின் ஊடாய் கர்த்தர்களை நடத்தினாலும், உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவர் உடன்படிக்கையின் தேவன், உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவர் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர். அவர் எல் ஷடாய், அவர் அடோனாய், அவர் இம்மானுவேல், அவர் எபினேசர், அவர் எல்ரோஹி, அவர் மெகாதீஸ், அவர் ரூவா, அவர் ஷம்மா, அவர் நிசி. அவர் மாறாதவர், அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் ஊழிய பாதையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப உறவுகளிலும் நான் உபத்திரவப்பட்டது நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா உபத்திரவப்பட்டதுனாலதான் நிறைய பேருடைய சுபாவங்களை நம்ம அறிந்து கொள்றோம், பழகணும். அந்த பழகுற காரியத்தை கர்த்தர் பிராக்டிஸ் பண்றாரு. உங்களை எதற்கு பிராக்டிஸ் பண்றாருன்னா, நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். சும்மா எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்க கூடாது. அழுகிறவர்களே தான் கர்த்தர் ஸ்ட்ராங் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. சென்சிட்டிவ் நோ சென்சிட்டிவ். யூ ஷுட் பி a strong woman or man for Jesus Christ. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா.